புதுயுகம் படைப்போம். யூடியூப் சேனலில் தவக்கால சிறப்பு நிகழ்ச்சிகள், திருமறை, இறையியல் சார்ந்த வேத விளக்கங்கள், தியானங்கள், சிந்தனையை தூண்டும் குறும்படங்கள், குருத்தோலை ஞாயிறு தொடங்கி உயிர்ப்பு ஞாயிறு வரை சிறப்பு நாட்களுக்கான அருளுரைகள் வழங்குபவர் பேரருள் திருமுனைவர் தா. சந்திரசேகரன், மேனாள் பேராயர், CSI திருச்சி, தஞ்சை திருமண்டலம். இயேசுநாதர் சிலுவையிலே மொழிந்த 3ஆம் திருவசனம். அப்பொழுது இயேசு தமது தாயாரும் தமக்கு அன்பாயிருந்த சீடனும் அருகே நிற்க கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். இயேசுநாதர் சிலுவையிலே சொன்ன 3ஆம் வசனம் யோவான் நற்செய்தி நூலில் மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசுநாதர் சிலுவையிலே மரிக்கின்ற தருவாயில் கூட தன்னுடைய தாயின் மேல் கரிசனை உள்ளவராக இருந்தார் என்பதை உணர்ச்சுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறது. உண்மையாகவே இது ஒரு அற்புதமான ஒரு காட்சி. ஆனால் நற்செய்தி நூலை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, ஏதோ இயேசுநாதருக்கு தாய் மேலே பாசம் இல்லாமல், குடும்பத்தின் மேலே அக்கறை இல்லாமல், குடும்ப பொறுப்புகளை எல்லாம் தட்டி கழிச்சிட்டு அதை பற்றி நினைக்கக்கூட நேரம் இல்லாமல் இருந்ததை போல் ஒரு எண்ணங்கள் நம்முடைய மனதிலே வரலாம். ஆனால் யூத சமுதாயத்தில், நல்லா கவனிங்க, யூத சமுதாயத்தில் ஒரு இளைஞன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும். அது அவனுக்கு இருக்கின்ற கடமை. இப்பொழுது இயேசுநாதர் ஒரு யூத இளைஞனை போல தன் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதை இப்பொழுது நாம் சிலுவையிலே காணலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாயின் அன்பே சிறந்த அன்பு. இதுக்கு நம்ம எது விளக்கமே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த ஒரு சமுதாயத்திலும் தாய்க்கு ஒரு சிறப்பிடம் உண்டு. ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் தாய் இல்லாமல் இவ்வுலகத்தில் பிறந்ததில்லை. அதே போன்று ஒரு தாயின் அன்புக்கு ஈடாக, இணையாக எதையும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. இயேசுநாதரின் தாய் அவர் மேல் வைத்திருந்த அன்பு மிகவும் உயர்வானது, உன்னதமானது. திருமறையை ஆய்வு செய்து பார்த்தால் மரியாள் தன் மைந்தனிடம் எவ்வளவு அன்பு, எவ்வளவு ஆழமான அன்பு வைத்தாள் என்பதை புரிந்து கொள்ளலாம். என்னுடைய அனுபவத்தில் நடந்தது ஒன்றை நான் சொல்கிறேன். 15 ஆண்டுகளுக்கு முன் நான் இருதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா கடுமையான வலி, தாங்கவே முடியாது. ராத்திரியெல்லாம் தூங்க முடியாது, அவ்வளவு வலி, வேதனை. இரவு வந்தால் ஏண்டா எனக்கு இரவு வருகிறது நான் அழுது கொண்டே இருப்பேன். ராத்திரி எல்லாம் அம்மா அம்மா என்று சொல்லி நான் அழுது கொண்டே இருப்பேன், வலி தாங்க முடியாமல். அப்போ என் மனைவி ஒரு நாள் கேட்டாங்க என் இடத்துல, ஏங்க, நான் உங்களை அவ்வளவு கஷ்டப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இறுதி அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணி உங்களுடைய இப்படியெல்லாம் நான் கவனிக்கிறேன், ஆனால் இரவிலே மாத்திரம் அம்மா அம்மா என்று உங்கள் அம்மாவை கூப்பிடுறீங்களே என்று என் இடத்துல கேட்டார்கள். நான் எனக்கு இருக்கிற வேதனையில் என் மனைவி இடத்துல சொன்னால், நீ கேட்ட கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல எனக்கு தெரியல, ஆனால் ஒன்றை சொல்கிறேன், எனக்கு அம்மா என்று சொன்னால் எனக்கு வலி குறைந்து விடுகிறது என்று சொன்னேன். ஆமாங்க, அந்த தாய் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இயேசுநாதருடைய தாயாரும் இயேசுநாதரிடத்தில் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தாள். ஏன் அப்படின்னா, இவரை சுமப்பதற்காக இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுத்த வாலிப பெண் இந்த மரியாள், இயேசுநாதருடைய தாயார். அதை மறந்துடக்கூடாது. அது மாத்திரமல்ல, பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகின்ற இறையரசின் நன்னாளை எதிர்பார்த்து புரட்சி கீதம் பாடிய ஒரு புதுமை பெண் இயேசுநாதருடைய தாயார். சரி, இயேசுநாதர் மகனாய் குழந்தையாய் எடுத்துக்கிட்டு தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கிருந்து ஒரு பெரியவர் அவர்களை வாழ்த்து விட்டு மரியாளை பார்த்து சொல்கிறாரு, உன் ஆன்மாவை ஒரு பட்டயம் ஊடுருவும் என்றார். லூக்காடில நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அதனையும் மரியாள் முழுமையாக ஏற்றுக்கொண்டார். எல்லாவற்றையும் மரியாள் தன்னுடைய மனதிலே, இருதயத்திலே வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று நாம் திருமறையில் வாசிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினாலே பெற்றார்கள் தெரியும் எத்தனை அவமானங்களை நிந்தைகளை எல்லாம் அடைந்தார்கள் என்று நம்ம சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஊர்க்காரங்க வந்து இவன் மரியாளின் மகள் அல்லவா என்று சொன்னார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? தகப்பன் பேர் இல்லாதவன் என்று சொல்லு. அப்படிப்பட்ட அவமானத்தையும் இயேசுவுக்காக இந்த மரியாள் ஏற்றுக்கொண்டாள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அத்தனை காயத்துக்கு மத்தியிலே தன்னுடைய மகனிடத்தில் மிக அருமையான அன்பை வெளிப்படுத்தினார். இப்போ சிலுவைக்கு அருகிலே நின்று கொண்டு தன் மகன் படுகின்ற வேதனையை எண்ணி அழுகின்றாள், விம்பி விம்பி அழுகின்றாள். அவங்க பக்கத்தில் மரியாளுக்கு, அவருடைய தாயாருக்கு பக்கத்தில் அவருடைய சகோதரி கிளையாப்பா மரியாளும் மகதலேனா மரியாள் நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்பொழுது மரியாள் இயேசுநாதரை தொங்கிக் கொண்டிருக்கும் சிலுவைக்கு மிக அருகில் இயேசுநாதரை பேசுவதை அவள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அத்தனை வேதனை, நிந்தனை, அவமானம் இதையெல்லாம் இயேசுநாதர் அடைந்ததை பார்த்து உள்ளமெல்லாம் உடைந்தவராக அங்கே அழுது கொண்டிருக்கின்றார். அப்பொழுதுதான் தன்னுடைய தாயினிடத்தில் திரும்பி, ஸ்திரியே இதோ உன் மகன் என்றும் சீடனை பார்த்து இதோ உன் தாய் என்றும் கூறுகிறார். மரியாள் தன் மகனான இயேசுவின் இடத்தில் வைத்திருந்த அன்பு தலை சிறந்த அன்பு என்பதை சிலுவை காட்சியும் மகனின் ஆறுதலான வார்த்தைகளும் நமக்கு புலப்படுத்துகிறது. சரி, இப்போ வருவோம். இந்த தாய் தனையன் உறவு எப்படி இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா, இயேசுநாதர் சிலுவையில் சொன்ன 3ஆம் வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு நம்ம தாயாராகிய மரியாளுக்கும் இயேசுநாதருக்கும் எப்படிப்பட்ட உறவு இருந்தது என்பதை அறிந்து கொள்வது நமக்கு நல்லது. கானா ஊரில் கல்யாணம். அப்பொழுது ரசம் பத்தலை. அவங்களுக்கு தெரியும், மரியாள் போய் அந்த வேலைக்காரில் அவர் சொல்கிறதெல்லாம் செய்யுங்கோ என்று சொல்வார்கள். அதற்கு முன்பதாக போய் தன்னுடைய மகனிடத்திலே போய் சொல்வார்கள். இயேசுநாதர் இடத்துல திராட்சரசம் குறைஞ்சி போச்சுன்னு. அப்போ இயேசுநாதர் இடத்துல நம்ம சொல்லுவார், ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுவார். இதை பார்த்தா நம்முடைய மொழிபெயர்ப்பு இதை படித்த உடனே நமக்கு வந்து என்னமோ, அதாவது தாயை ரொம்ப அசட்டை பண்ணுகிற மாதிரி, தாயை மதிக்காத மாதிரி இயேசுநாதர் பேசுவதை போல நமக்கு புலப்படும். அது அப்படி அல்ல. ஏனென்று சொன்னால் அந்த குணே என்கின்ற ஒரு கிரேக்க வார்த்தை தான் ஸ்ரீ என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குணே என்கின்ற வார்த்தை அப்படி ஒன்றும் மரியாதை குறைந்த வார்த்தை இல்லை. அதே போல் யூத வழக்கத்திற்கு சொந்த தாயிடம் பொதுவாக யாரும் அப்படி பேச மாட்டாங்க. மரியாதையோடு தான் பேசியிருக்காரு. ஒரு சமயத்தில் சாப்பிடக்கூட நேரம் இல்லை. அந்த அளவுக்கு இயேசுநாதர் ரொம்ப அதிக வேலைப்பளு இருக்கிறாங்க, நிறைய பேர் வர்றாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, உன்னுடைய தாயாரும் உன்னுடைய சகோதரனும் உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன மாத்திரம் இயேசுநாதர் என்ன சொன்னார்? யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரன்? என்னுடைய விருப்பத்தை செய்தீர்கள் அல்லவா, அவர்கள்தான் என்னுடைய தாயும் சகோதரனுமாக இருக்கிறார்கள் என்று இயேசுநாதர் கூறுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, ஏதோ இதெல்லாம் பார்த்தா இயேசுநாதருக்கும் அவருடைய தாயாருக்கும் உறவில் ஏதோ ஒரு விரிசல் இருந்தது போல நமக்கு புலப்படும். அப்படி அல்ல. இயேசுநாதர் தன்னுடைய தாயினிடத்தை முழுமையாக அன்பு செய்தார். அதே சமயத்தில் நம்ம குடும்ப உறவை சார்ந்த உணவுகளுக்கு அவர் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கல. நல்லா நீங்கள் திருமறையை வாசித்து பாருங்கள். தன்னுடைய தாய்க்கு ஆற்றப்பட வேண்டிய கடமைகளில் ஒன்றையும் அவர் குறை வைக்கவில்லை. இதோ உன் தாய் என்று சீடனிடத்திலே கூறுவதையும், தாயினிடத்திலே இதோ உன் மகன் என்று நீங்கள் அதை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய தாயினுடைய பராமரிப்பையும் பாதுகாப்பையும் உறுதி செய்த ஒரு தலை சிறந்த மகனாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் காட்சி அளிக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வார்த்தை அந்த சிலுவைக்கு அருகிலே நின்று உள்ளமெல்லாம் உடைந்து அழுது கொண்டிருந்த தாயாகிய மரியாளுக்கு எவ்வளவு ஆறுதலாக இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சிலுவையில் 3ஆம் வசனத்தின் மூலமாக ஒரு புதிய உறவை இயேசுநாதர் கட்டி எழுப்புகின்றார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய தாயை தன்னுடைய சீஷனிடத்தில் ஒப்படைக்கின்றார். தன்னுடைய சீஷனை, தன்னுடைய தாயை பார்த்து கொள்ளக்கூடிய கடமையை வழங்குகின்றார். அதாவது ஒரு குடும்பம் சார்ந்த உணர்வுகளுக்கு முக்கியம் கொடுத்து தன்னுடைய தாயை முன்னிறுத்துறதோ, அவருக்கென்று ஒரு அதிகார பட்டத்தை கொடுக்கவோ இயேசுநாதர் ஒருபோதும் முயன்றதில்லை. மரியாளை மற்றவர்களுக்கு பரிந்து பேசுகின்ற மத்தியஸ்தர் என்றும், கடவுளின் இரக்கத்திற்கு சொந்தக்காரர் என்றும், கடவுளின் தாய் என்றும் சொல்லுவார்கள். தியோட்டோகாஸ் என்று கிரேக்கத்தில் சொல்வார்கள். இயேசுநாதருடைய தாயாராகிய மரியாளுக்கு சிறப்பிடம் தருவதற்கு திருமறையில் எந்த விதமான முகாந்தரமும் இல்லை. சிலுவையில் சொல்லப்பட்ட 3ஆம் திருவசனம்
இயேசுநாதர் தன் தாய்க்கு சென்ற வேண்டிய கடமையை நிறைவேற்றினார் என்ற சொல்லி நின்று விடாமல் யோவான் நற்செய்தியாளன் இயற்கை உறவுகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு புதிய உறவை அற்புதமாக எடுத்துச் சொல்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு தாயார் சீஷன் தாயார் தனி தாயாகவும் ஒரு புதிய உறவை கட்டி எழுப்புகின்றார். இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த உலகில் இயற்கை குடும்ப உறவுகளை எல்லாம் கடந்து நின்று ஒரு புதிய சமுதாயத்துக்கான ஒரு உறவு நிலையை இயேசுநாதர் சிலுவையிலே அடையாளம் காட்டி கொண்டிருக்கின்றார். அரசியலிலும் சமுதாயத்திலும் ஏன் திருச்சபையிலும் கூட தன் குடும்பத்தையும் தன் உறவுகளையும் இனத்தையும் முன்னிறுத்துவது இயேசுநாதர் கூறிய உறவு புதிய உறவுக்கு முரணானது. அதை மறந்துடக்கூடாது. இயேசுநாதர் ஒருபோதும் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய குடும்பத்தின் மக்களை அவர் முன்னிறுத்தினதே கிடையாது. யோவான் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை மிக கவனமாக நிறைவேற்றினான். ஒரு பாரம்பரியத்தின்படி மரியாள் யோவானோடு கூட எருசலேம் பட்டணத்திலே 11 ஆண்டுகள் வாழ்ந்து பின்பு மறைந்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இது எப்படியா இருந்தாலும் யோவான் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு உண்மை உள்ளவனாக இருந்து ஒரு புதிய உறவு நிலைக்கு இயேசுநாதரின் வாழ்க்கையை ஏற்று அழைப்புக்கு செவி கொடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இது ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதி திருச்சபையில் ஒரு சிறப்பான இடத்தை பெற்றவர் அகஸ்டின் என்கின்ற பெருமகனார். ஆனால் அவருடைய இளமை காலம் மிக மோசமாக இருந்துச்சு. மிகவும் பயங்கரமான ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய தாயார் மோனிகா இருக்காங்க பார்த்தீங்களா, தன்னுடைய மகனுக்காக ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தார். தன்னுடைய மகன் மனம் மாற வேண்டும், அந்த மகனை கடவுள் சந்திக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருந்தார். ஒரு நாளில் அகஸ்டின் பெருமகனார் ஆண்டவரை சந்தித்தார். எப்படி என்று கேட்கின்ற பொழுது வாழ்க்கையில தோல்வி அடைந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் இடத்துக்கு போகிற போது திடீரென்று அவருடைய காதுகளில் டெல்லலோகே டெல்லலோகே என்கின்ற வார்த்தை கேட்டது. டெல்லலோகின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? எடுத்து வாசி என்று. அப்பொழுதுதான் திருமறையை எடுத்து வாசிக்கிறாரு. ரோமர்கள் நிறுவத்திலே பவுல் சொல்கிறாரவா, நாம் எல்லாரும் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே மனமெல்லாம் உடைந்து ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தார். பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதராக திருச்சபை அவரை மாதிரி ஒரு இறையியலாளர் இதுவரைக்கும் பிறந்ததும் கிடையாது, இனிமேலும் பிறக்கப் போவது கிடையாது என்ற ஒரு நிலைமையிலே அவர் வந்தார். அவர் சொல்கிறார் பாருங்க, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சொன்னார் பாருங்க, என்னை பெற்றெடுத்த தாயின் அன்பை காட்டிலும், நல்லா கவனிங்க, என்னை பெற்றெடுத்த தாயின் அன்பை காட்டிலும் நான் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று இறைவேண்டுதல் செய்தாரே என்னுடைய தாய், அவருடைய அன்புதான் பெரியது என்று அடிக்கடி சொல்வார்கள். தாய் இல்லாமல் நாம் இல்லை. ஆனால் அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் இயேசுநாதர் குறைவின்றி சிலுவையிலே நிறைவேற்றினார். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன், நம்முடைய உறவுகளை நாம் எந்த அளவுக்கு நாம் பராமரித்திருக்கிறோம்? தாயை மறைந்த பிள்ளைகளை இன்றைக்கும் உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லைங்க, தாய் தந்தையை பார்ப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்கின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் இயேசுநாதர் சிலுவையில் மரிக்கும் தருவாயில் கூட தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தார் என்பது நமக்கு ஒரு முன்னுதாரணம். அது மாத்திரமல்ல, ஒரு புதிய உறவை நமக்காக ஏற்படுத்தி இருக்கின்றார். ஆகினால இந்த உலகத்தில் நம்ம யாரும் அனாதைகள் கிடையாது, யாரும் கைவிடப்பட்டவர்கள் கிடையாது. எல்லாருக்கும் கடவுள் இந்த புதிய உறவை இந்த இறையரசினுடைய அடையாளமாக ஏற்படுத்தி சிலுவையில் ஏற்படுத்தி இருக்கின்றார். அந்த புதிய உறவுகளுக்கு நல்ல மனதோடு இந்த சிலுவை காட்சி பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தாய்க்கும் தன்னுடைய தகப்பனுக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றவும் அதோடு நின்று விடாமல் இந்த உலகத்தில் இயேசுநாதர் காட்டிய ஒரு புதிய உறவுக்கு நம்மை ஒப்படைக்கவும் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமென்.